அதிமுகவில் பிரிந்து கிடப்போர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் சொன்னேன். ஆனால் கட்சி தலைமைக்கு 10 நாட்கள் கெடு விதித்திருப்பதாக செய்தி வெளியாகிவிட்டது. 10 நாட்களுக்குள் இதற்கான பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும். இதற்காக 1 மாதத்தில் இருந்து 1.5 மாதம் கூட எடுத்துக்கொள்ளலாம் என்றுதான் சொல்லியிருந்தேன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த பின் சாலைகள் அமைக்க, பாலங்கள் கட்ட 78,000 கோடி ரூபாய் செலவிட்டதாக பட்ஜெட் அறிக்கையில் கூறுகிறது. ஆனால் பல கிராமங்களில் இன்னும் சாலை வசதிகள் இல்லை. சாலைகள் அமைத்ததாக கணக்கு காட்டி 78,000 கோடி ரூபாய் எங்கு சென்றது என்பதற்கு ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். PM ஸ்ரீ எனப்படும் பிரதமரின் முன்னேறும் இந்தியாவுக்கான பள்ளிகள் திட்டத்தில் இணைய கேரள அரசு முடிவு செய்துள்ளது. கேரளாவை பார்த்து மனம் மாறினால் என்ன என முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து அடையார் முகத்வார பகுதியில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அவர் முகத்வாரத்தை அகலப்படுத்தும் பணியினை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 1 வாரத்தில் தொடங்கும் என்று சென்னை ஹைகோர்ட்டில் தலைமை தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. ஊழல் செய்து ஜாமீனில் வெளியே வந்த குடும்பத்தின் தலைமையில் காங்கிரஸ் உள்ளது. காங்கிரஸ் தலைவராக இருந்த சீதாராம் கேசரியை அதன் தலைமையானது கழிவறையில் வைத்து பூட்டி அவமானப்படுத்தியதை மக்கள் மறக்க மாட்டார்கள் என பிரதமர் மோடி பேசினார். பயங்கரவாத தாக்குதல் போன்ற சம்பவங்களுக்கு காரணமானவர்களை பொறுப்பேற்க செய்வதில் சர்வதேச அமைப்புகள் தோல்வியடைந்து வருகின்றன என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள பீகாரில் இந்தி கூட்டணியினர் தொகுதிக்காக அடித்துக் கொள்கிறார்கள். நவம்பர் 14ஆம் தேதிதான் பீகார் மக்களுக்கு உண்மையான தீபாவளி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். பீகாரை நம்பர் 1 மாநிலமாக மாற்றுவது எனது கனவு. ஊழலில்லாத அரசை உறுதி செய்வேன் என இந்தி கூட்டணி முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. விரைவில் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது.